எம்மாடி அம்மா 2025 எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் டீமுக்கு அடித்து சூழ விட்டாங்க. மென்ஸாக இருந்தாலும் சரி உமாத்தாரத்துக்கு சம்பவம் பண்ணி சிக்கம் பண்ணியிருந்தாங்க. இதில் ஐபிஎல் விட்டுற முடியுமா? இசல கப்பு லாலிபப்பு பொம்பளை கப்புன்னு கிண்டல் பண்ணியிருந்த ஆர்சிபி 18 வருஷம் கழிச்சு பஞ்சாபோட ஃபைனலில் கப் அடித்து சம்பவம் பண்ணி தூக்கி சொருகிருந்தாங்க. விராட் கோலியில் கண்ணீர் மறையில் அது பார்க்கவே நமக்கு அவ்வளோ எமோஷனலாக இருந்தது. அந்த மனுஷனுக்காக ஒரு கப் நேற்று ஜெயிக்க முடியாது ஏகிட்டு இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸு கப்பு ஜெயிச்சு எல்லாத்தையுமே சூழ விட்டுருந்தாங்க. அடுத்து ஏசியா கப்பு 2025 வர டீமெல்லாம் போட்டு பொலந்து பாகிஸ்தான் 3 டைம் இந்தியா கூட விளான 3 டைம் தூக்கி சொருகி சூழ விட்டுருந்தாங்க நம்ம பசங்க. இந்த அபிஷேக் சர்மா அடித்து பொழக்க விட்டாங்க எல்லா டீமும் போட்டு. ஃபைனலில் திலக் வர்மா செம்ம நாக்குள்ளாடி பாகிஸ்தான் கூட ஃபைனல் ஜெயிச்சாங்க. இதில் என்ன சம்பவம்னா ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில் பிரசிடென்ட் கையில் நாங்கள் அவர் பாகிஸ்தான் சேர்ந்து அவருக்கு கப்பெல்லாம் வாங்க சொல்லி கிரவுண்டில் பற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன கிரவுண்டில் பற்றி விளையாண்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் கப்பு தரமானு சொல்லி அவர் பாகிஸ்தானுக்கே கப்பு தூக்கிட்டு போயிட்டாப்புல. அடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 நம்ம ரோஹித் சர்மா கீழே வர டீமெல்லாம் அதே மாதிரி சம்பவம் பொலந்து விட்டுறது. கடைசியில் ஃபைனலில் 2019 எங்கள் தலையை ரன் அவுட்டை பண்ணி எங்களை தோக்க வாட்டிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலில் நியூசிலாண்டை தூக்கி சொருகி கப்படிச்சிட்டு பொக்கிட்டே இருந்தாங்க பிள்ளை. இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா சாம்பியன் ட்ராஃபி முடிஞ்சவன விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் டெஸ்ட்லாம் நாங்கள் விளையாட மாட்டாங்க, ஒரே மட்டும் தான் விளையாடுன்னு சொல்லி நம்ம தலையில் கொண்டு போட்டாங்க. அடுத்து உமன்ஸ் வேர்ல்டு கப் 2025 நம்ம சிங்கப்பெண்கள் சாதாரண விட்டாங்க. ஒரு கட்டத்தில் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா கூட அடுத்தடுத்து தோல்வி அடைஞ்சு நாக்கோட்டில் வெளியே போயிடுறாங்கன்னு நினச்சப்போ அதிரடியா ஆஸ்திரேலியா கூட செமிஃபைனலில் ஜெயிச்சு தூக்கி சொருகிருந்தாங்க அந்த மேட்ச்சு. ஜெமிமா ரோட்ரிகஸ் அம்மா என்ன ஒரு நாக்குங்க அந்த மேட்ச்சு. பொலந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சு அடுத்து ஃபைனலையும் போய் சவுத் ஆப்பிரிக்காவை சம்பவம் பண்ணாங்க. சம்பவம் பண்ணி 52 வருஷம் கப்பாக ஒரு கப்படிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாங்க. அடுத்து மறுபடியும் சிங்கப்பெண்கள் இந்தியா பிரெயின் உமன் T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணி நம்ம பெண்கள் சம்பவம் பண்ணி சூழ விட்டுருந்தாங்க. என்ன ஒன்று, நம்ம மென்ஸ் வேர்ல்டு கப் ஜெயிச்சா கொண்டாடுறோம், உமன்ஸ் வேர்ல்டு கப் ஜெயிச்சா கொண்டாடுறோம். அதே மாதிரி இந்த பிரெயின் கிரிக்கெட் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதே பெருசாக நம்ம கொண்டாடவே இல்லை. அடுத்து 2025 நடந்த பெரிய சம்பவம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைபவ் சூரியவம்சி செல்லப்பிள்ளை ஐபிஎல்ல 14 வயசுல டியூபி பண்ணி போட்டு பொழக்கிறாங்க 6-4 அடிச்சு. அதுக்கப்புறம் Under-19 டீமில் ஏசியா கப் எல்லாத்துலையும் விளாண்டு பொலம் அலபாடெல்லாம் அடித்து சொருகி சம்பவம் பண்ணி சிக்கம் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்காப்புல. 2025 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சம்பவம் பண்ணிச்சா சிக்கம் பண்ணிச்சான்னு கீழே கமானுங்க. மறக்காம 2025 நடந்த உங்களுக்கு தெரிஞ்ச பெஸ்ட் மூமெண்ட்டையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வருஷம் கடைசி ஆயிடுச்சுங்க. இப்போ நாச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சம்பவம் பண்ணி விடுங்க. அடுத்த வருஷம் பார்க்கலாம். பாய்.